Praise the Lord. See, this is a wonderful time. Right now we are available on Facebook. The Facebook Live has already started. Good. People have started watching. So if you are not invited your friends or anyone known people, even now you can do so. Those who are watching us on Facebook, please, you can inform your dear ones who really want to enjoy and see the encounter of God's power in their lives. Good. See, this is the Healing School Online. Now I just want to show, The Caleb, would you just open up your camera so that people can see you? People from all over the world, they are just waiting for you. They're waiting to see you. Little later, Pastor. Yes, I will do. Just give me a couple of minutes. I'll put my makeup. Okay. Thank you. Okay. Healing is possible. Thank you. Okay. Okay. So, see, we are learning to enjoy God's presence and we are really experience the healing power of our God. நம்ம எல்லாருமே இந்த ஹீலிங் ஸ்கூல்ல பெரிய அற்புதங்களை பார்க்கிறோம். தேவன் நம்ம மத்தியில பெரிய காரியங்களை செய்கிறார். இத நாம் மாத்திரம் வச்சுக்காம இத நம்ம உலகத்துக்கு இந்த நல்ல தேவனை சொல்லும்படியாய் இந்த இடத்துல நம்ம கூடி வந்திருக்கிறோம். இப்ப நம்மளோட ஒவ்வொரு நமக்காக நம்ம சுற்றிலும் இருக்கிற மற்ற எல்லாரும் இந்த அப்படியே Facebookல பார்த்துட்டு இருக்காங்க. அதனால நம்ம இந்த வேலையில ஜெபித்து இந்த ஹீலிங் க்ரூசேட் ஆன்லைன் ஹீலிங் க்ரூசேட் ஸ்டார்ட் பண்ண போறோம். We welcome Uncle John Singh. John Singh ஒரு அற்புதமான சுகமளிக்கிற ஊழியத்தை செய்கிற ஒரு அற்புதமான தேவ மனுஷன். We are really proud to have you, Uncle. அப்போ அங்கிள் நீங்க ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா நம்ம இந்த ஹீலிங் க்ரூசேட் நீங்க ஆரம்பிக்கலாம். அங்கிள் நீங்க அன்மியூட் பண்ணணும். அங்கிள் உங்க மைக் மியூட்டா இருக்கு. Okay, it's clear. Yeah. Is it clear?
Yeah. பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துறோம். What a great God you are. உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த பொழுது அவர் எங்கும் சித்தித்திருந்து கட்டப்பட்டவர்களை கட்டவிழ்க்கவும், சிறைப்பட்டவர்களை சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கவும், வியாதியஸ்தர்களை சுகமாக்கவும் கர்த்தாவே அவர் செலவழித்த நேரங்கள் ஏராளம். தேவரீர் இந்த நாளிலும் கூட in this fashion we have gathered in the name of your Son Jesus Christ. We commit this day into your hand. Let the Spirit of the Lord lead us. And many people join and they come to know the healing in this knowledge in the name of Jesus, so that இந்த நாட்களில் எங்க தேசம் கர்த்தரை அறிகிற அறிவிலே பெருகும்படியாக, உலகம் கர்த்தரை அறிகிற அறிவினால் பெருகும்படியாக, இது ஒரு பயிற்சியாக with all demonstration ஆண்டவரே இந்த நாளில் கற்றுக்கொள்ளத்தக்கதாக, வியாதியஸ்தர்கள் சுகமடையத்தக்கதாக தேவிய ஆவியானவருடைய கண்ட்ரோல்ல நாங்கள் இதை ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீரே இதை பொறுப்பேற்று நடத்துவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. Amen. So thank you all. Thanks for joining us. Thanks for joining us on Zoom, and thanks for joining us on Facebook. See, இன்றைக்கு இந்த நாள் ஒரு ஆச்சரியமான நாள். இந்த நாள்ல நாம் பெரிய ஹீலிங்க அப்படியே நிதர்சனமா தத்ரூபமா அனுபவிக்கிறதுக்கான நேரம். இது ஏதோ இட்ஸ் நாட் ஜிமிக். நம்ம ஏதோ ஒரு படம் காட்டுற வேலை இல்லை. இது தேவனுடைய பெரிய திட்டத்தை நிதர்சனமாய் அனுபவிக்கிற ஒரு அற்புதமான வேலை. நான் இன்றைக்கு இந்த ஹீலிங் ஸ்கூல்ல இந்த ஆன்லைன் குரூசேடுக்கு வருமுன்ன ஆண்டவரோடு கூட உறவுல இதை நான் தியானிச்சு கூட இருந்தேன். அப்போ ஆண்டு ஒரு காரியத்தை நம் மக்களோடு கூட பேசும்படியாக ஏவினதுனால இன்னைக்கு நாம் கொஞ்ச நேரம் இந்த ஹீலிங்க பேசுவோம். அதுக்குள்ள பேஸ்புக்ல அநேகர் பார்த்து கொண்டிருக்காங்க. அவங்களுடைய தேவைகளுக்காக அவருடைய அந்த லைவ் ஹீலிங்கை நம்ம பார்க்க போறோம். லூக்கா 7வது அதிகாரம். 11வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். லூக்கா 7:11. மறுநாளில் அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடைய கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைப்பெண்ணாயிருந்தால் ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடைய கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயிடத்தில் ஒப்புவித்தார். Auntie Johnson, can you just read the same passage in English? Luke chapter 7 verse 11. And it came to pass the day after that he went into a city called Nain, and many of his disciples went with him, and much people. Now when he came nigh to the gate of the city, behold, there was a dead man carried out, the only son of his mother, and she was a widow, and much people of the city was with her. And when the Lord saw her, he had compassion on her, and said unto her, Weep not. And he came and touched the bier, and they that bare him stood still. And he said, Young man, I say unto thee, arise. And he that was dead sat up and began to speak, and he delivered him to his mother. Good. So
Here we see a peculiar incident. The author of life and death encounter each other. The author of life and death encounter each other. மரணமும் ஜீவாதிபதியும் ஒருவரை ஒருவர் எதிர்கொள்கிறார். ஆச்சரியமான காரியம் பாருங்க. ஜீவாதிபதி ஊருக்குள்ள வராரு, மரணம் ஊரை விட்டு வெளியே வருது. ஜீவாதிபதி அவரோட கூட ஒரு கூட்ட ஜனங்களோடு கூட ஊருக்குள்ள நுழைகிறாரு. The author of life with his followers, he is entering into the city. You know, by the same time, death is coming out of the city with its own followers. It's a peculiar situation. Now, when the author of life or the source of life and the death encounters, either of them should win. It's an encountering. It's a real encounter. மரணத்துக்கும் ஜீவாதிபதிக்கும் நடுவுல ஒரு சரியான எதிர்கொள்ளுதல், வித்தியாசமான சூழ்நிலை. இப்ப ஒண்ணு நடக்கணும். ஒண்ணு, ஜீவாதிபதி அப்படியே அதை விட்டுட்டு மரணத்தோடு கூட மரணத்துக்கு பின்னால் நடந்தவர் போகணும், அல்லது மரணம் தான் தோற்றுப்போனதை ஒத்துக்கொண்டு ஜீவாதிபதிக்கு பின்னால் போகணும். ரெண்டு காரியம் தான். Either the author of life should give up himself and follow the death. If not, the death should surrender itself to the author of life and follow him. Wow, what can happen? It was a thrilling situation. You know, it is something like you have only 2 balls in a cricket, and you need to win. You need to make at least 10 runs. You have only 2 balls in hand, but to win the game, you need 10 runs. You know, every heart will beat so high. Who is going to win? Who is going to win? It is a very same situation here. Now, who is going to win? Either the author of life should win, if not, the death should win. Who is going to win now? Who is the winner? You know, Jesus touched the dead body. Jesus touched the dead body. Said, hey, okay, let me make the first attempt. Let me touch. And when the author of life touched the dead body, the death surrendered itself before the author of life. அப்படியே அந்த மரணத்தை ஜீவாதிபதி தொடுகிறார். மரணம் தன்னைத்தானே ஒன்றுமில்லை என்று சொல்லி, தமிழ்ல சரியா சொன்னா, முகங்குப்புற விழுந்த மாதிரி, நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி மரணம் அந்த இடத்தை விட்டுட்டு ஓடுது. மரித்தவன் உயிரோடு எழுகிறார். ஒரு கூட்ட ஜனம் மரணத்தோட சேர்ந்து மரணத்துக்கு பின்னால் வந்துட்டு இருக்குது. ஒரு கூட்ட ஜனம் ஜீவாதிபதியோடு சேர்ந்து ஜீவனுக்கு பின்னால போகுது. இப்போ காரியம், மரணம் தான் ஒன்றுமில்லை என்று சொல்லி ஜீவாதிபதிக்கு முன்பாக மண்டியிட்டது. The death has bowed down. The death has bowed down. The death has given up. The death has surrendered in the presence of the author of life. That's my Jesus Christ. The dead man started
following the life. The dead man, not only the dead man means, let me not say the dead man, the risen man. Okay, let me put it the right word, the risen man. The risen young man, he has started following the author of life, and along with him, whoever carried him and whoever followed him, everyone followed the author of life. Friends, I'm telling you, this is not one day story. This is not a story which had happened 2000 years back. The same author of life is living amidst us. The same author of life is living amidst us. And today, here we see the encounters here. Today is the day of encounter. Man. Maybe an encounter between death and author of life, or encounter between the sickness and the healer. I can challenge you, death, you sickness, you just can't win. You will have to surrender yourself in the presence of the author of life. வியாதியே, மரணமே, உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. அதான் நீ சொல்லுங்க. இது ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்பாக ஒரு நடந்து போன ஒரு கதை மட்டும் இல்லை, கதை இல்லை. இன்றைக்கும் இந்த ஆண்டவர், இந்த இயேசு, இந்த ஜீவாதிபதி நம்ம மத்தியில இருக்கிறார். இன்னைக்கு அதை நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு ஏதோ அப்படி டீச் பண்ணுவாங்க, அதுக்கு பிறகு இல்ல. நான் சொல்றேன், the teaching is not just a theoretical teaching. We want to ensure the same thing is happening right this evening. Amen. Right this evening. Maybe okay, for Eastern countries it's the evening. In Western countries it's the morning. I'm telling you, from wherever you may, from whichever land you may, this is the time. This is the time. Friends, get ready to have an encounter with the author of life. I thank you for the people, those who are joined on Facebook. Please, if any of your relatives or any of your dear ones or any of your close people, if they are in need of healing, please ask them to come on Facebook. Already you have the Facebook link. You can just send your link to them and ask them to join here. This is the time. This is the time. Now, I hand over the session to Reverend John Singh, who is a wonderful man of God. And now we are going to operate. It's not just theoretical teaching. Now we say, this is the time. This is the day. And those who are joined on Facebook, if you want to enjoy the healing, see, if you want to show your face, yes, you can just write to us. We will send you a link. You can join us on Zoom so that people from all over the world can see you getting healed. See you getting healed. Now, over to Dr. John Singh. Thank you, Pastor, Yes, for the wonderful introduction. Normally, above 40 years nowadays, people are having some sicknesses. I think there is one sister by name Ramana. Yes. Sister, you have any pain or any sicknesses in your body? Knee pain, back pain, neck pain, temperature, or anything you have? Uncle, here, those who are in the panel are from the healing school already. Yeah, I understand. Yes. Sister, you have any pain now? Ramana, sister?
I don't have any pain exactly like Okay. that. Okay. But I want to be healed, if you want to say healing prayer, for my Okay. slight sugar complaint and slight BP. Yeah, You yeah. can pray. God says that now your pancreas will be replaced with a new pancreas. Say amen. 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 See, in the same incident, we'll see some more thing. Luke 7. See, there are, we can say, 5 aspects from the verses 13 and 14. தமிழ்ல வந்து கர்த்தர் அவளை முதலாவது என்ன செஞ்சார்னா பார்த்தார் இல்லையா? he saw that woman crying. இதைதான் மார்க் 11:23 ஜீசஸ் himself taught. எவனாகிலும் ஒருவன் பிரச்சனையை பார்த்து மலையை பார்த்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவரை தான் நம்ம we are being called to follow our master Jesus Christ, because as pastor often mentioned, he is the author of life. So அவர் அங்க டீச் பண்ணார், அங்க மரத்தை பார்த்து பேசினாரு, மரம் பட்டு போச்சு. இங்க வந்து பாதிக்கப்பட்ட அந்த தாயாரை முதலாவது பார்க்கிறார். So when you go for healing, first you should see the problem. சரிங்களா? காற்றையும் கடலையும் பார்த்தார். he saw. ஃபர்ஸ்ட்ல நீங்க பிரச்சனையை பாருங்க, சிக்னஸை பாருங்க. ரெண்டாவது லெசன் அதே 13 verses 13ல மனதுருகினார். Jesus had compassion with that mother. சரிங்களா? compassion. Number 3, he told don't weep, அழாதே என்று சொன்னார் என்று சொல்லி நம்ம அங்க வாசிக்கிறோம் இல்லையா? மார்க் 11:23 அதை தான் சொல்றாரு. எவனாகிலும் ஒருவன் மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி அப்படி சொல்லும் பொழுது சொன்னபடியே ஆகும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்ம சொல்லும் பொழுது நம்முடைய நாவிலே தேவன் தந்திருக்கிற the divine power and the divine authority flow ஆகுது. நம்முடைய நாக்குல இருக்கிற the healing power, miracle working power, supernatural power ரிலீஸ் ஆகுது. நீங்க தைரியமா நீங்க யாரை பார்த்து நீங்க பேசுனீங்கன்னா உங்க நாக்குல தேவன் ஏற்கனவே தந்திருக்கிற the divine power and divine authority உங்க நாவுல இருந்து புறப்பட்டு அந்த அந்த sick people ஹீல் ஆக்குது. முக்கியமான ட்ரூத் பாருங்க. வேதத்துல வாசிக்கிறோம், அவர் தம்முடைய சீஷர்களை அழைத்து அவர்களுக்கு he gave the power and authority, not only power, not only authority, both he gave. So we all have received the same divine power as well as the same divine authority to heal the sick, to raise the dead, to make any changes in the life of people. இது ரொம்ப முக்கியம் பாருங்க. இன்னைக்கு இத வந்து தேவனுடைய சரீரமாகிய சபை அறிந்து கொள்ளும் என்று சொன்னால் தேசம் இப்படி இருக்கிற மாதிரி இருக்காது, உலகம் இப்படி இருக்கிற மாதிரி இருக்காது. இயேசு எனக்கு தெரிஞ்ச எந்த இடத்துலையும் ஜெபம் பண்ணி சுகம் அளிக்கவில்லை. எல்லாம் ஹீலிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க, ஏதாவது அப்படி ஞாபகம் வந்தா கூட சொல்லுங்க, so that I can change my statement. எல்லா இடத்துலையும் பேசுறாரு. ஒண்ணு பேசுவாரு அல்லது விசுவாசத்துல ஏதாவது கிரியை செய்வார். எச்சில உண்டாக்கி கண்ணுல பூசி சுகமளிப்பாரு, அல்லது என்ன செய்வாரு, தொடுவாரு, பேசுவாரு. எதுலையுமே இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணி யாருக்கும் சுகமளிக்கவில்லை. இது ரொம்ப முக்கியமான ட்ரூத் பாருங்க. அதே நேரத்துல நம்ம கண்டிப்பா ஜெபம் பண்ணுவோம். எப்படி ஜெபம் பண்ணுவோம்னா தனியா தேவனோடு நம்ம நேரத்தை செலவழிப்போம். பப்ளிக் பிளேஸ்ல எந்த இடத்துலயும் not Jesus Christ, his disciples also, even in the Old Testament, எலைஜா யாருமே பிரச்சனையின் முன்னால நின்று ஜெபிக்கவில்லை. முக்கியமான ட்ரூத். நீங்க இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. God is so faithful to fulfill his word. அவன் சொன்னபடியே ஆகும்.
அவன் ஜெயித்தபடியே ஆகும் என்று சொல்லி எந்த வசனமும் இல்ல. சிஸ்டர் உங்க வயித்துல கை வைங்க. ரொம்பலா சிஸ்டர், நீங்க நாளை காலையில போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஆண்டவர் புது பேங்க்ரியா தந்திருப்பாரு. உங்க சுகர் லெவல் நார்மலா இருக்கும். We all join together to release the supernatural mega miracle working power upon our dear sister Ramala, so that she will have instantaneously a new pancreas. We don't want repaired one. I have healed so many people by the grace of the Lord, by following the method of our Master Jesus Christ. ஒருத்தர் வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி சொல்லிட்டா உங்களுக்கு கைத்துல வந்துருவீங்க. பாக்கியராஜ் என்று சொல்லி ஒருத்தர் சென்னையில ஒரு சின்ன மீட்டிங்ல பேசிட்டு இருக்கும்போது தேவன் நிறைய அற்புதம் செஞ்ச உடனே அவரு கடைசியா தனியா வந்தார். ஐயா எனக்கு வந்து 10 years தான் ஐ எம் டயபெட்டிஸ், 10 years மெடிசன் எடுக்கிறேன், 6 years தான் மார்னிங் அண்ட் ஈவினிங் இன்சுலின் இன்ஜெக்ஷன் எடுக்கிறேன். அப்படி இன்ஜெக்ஷன் எடுத்தாதான் எனக்கு 400 இருக்கும் அப்படி சொன்னார். நான் அவசரமா மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே வயிற்றுல கை வச்சு பேசுறேன். இயேசு நாமத்தினால பழைய பேங்கரியா வெளியே போ, இப்பொழுதே புது பேங்கரியா உண்டாவதாக அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா அவருக்கு அதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்தது இல்லை. அப்போ அடுத்த நாள் காலையில லேப்ல இருந்து கூப்பிட்டு சொன்னாரு, எனக்கு 110 இருக்கு அப்படின்னாரு. What a great God we serve. He is so faithful to fulfill his word. அவர் என்ன சொன்னாரு, நீ என்ன சொல்றியோ அது நடக்குங்கிறாரு. இப்படி I have seen hundreds of supernatural miracles by the grace of the Lord. சிஸ்டர் நீங்க வயித்துல கை வச்சிடுங்க, அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. சிஸ்டர் am I right? Your name is Ramala? Yes. Okay, I release supernatural mega miracle working power upon our dear sister Ramala. I command this pancreas, the old one, to be replaced with a new one right now in the mighty name of Jesus. Yes, let us all believe you have received the new pancreas. When you go for test, it will be normal, because we have followed what the Lord has told. He told us to speak, we have spoken, so he has fulfilled his promise. Your pancreas is new one. All through your life, I say that you will not have any abnormality in your diabetes. Amen. 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 You normally you have any tiredness in your body? பாடியில எதுவும் பலவீனங்க சோர்வு அப்படி எது இருக்கா? பலவீனங்க சோர்வு அப்படின்னு இல்லை. மெடிக்கல் செக்அப் பண்ணும்போது ஸ்லைட் சுகர், வெரி ஸ்லைட், அண்ட் வெரி ஸ்லைட் கொலஸ்ட்ரால். ஓகே, நீங்க என்ன செய்யுங்க, நான் இப்போ பவர் டிவைன் பவர் ரிலீஸ் பண்றேன் சிஸ்டர். நான் நீங்க பண்ணி இன்ஸ்டன்டேனியஸா you will feel a new strength in your body. Shall you try? New strength, divine strength that will fill your body, whole body, head to toe. Am I right? Could you follow? Yes. புரியுதா? நீங்க நெஞ்சில இப்படி கை வைங்க. கத்த எவ்வளவு அற்புதம் செய்யறாரு பாருங்க. சிஸ்டர் மேல ஒரு பவர் வந்து இறங்கும். இன்ஸ்டன்டேனியஸா அவங்க சொல்லுவாங்க, எஸ் ஐ ஆம் ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. லிட்டரலி யூ ஆர் கோயிங் டு ஃபீல், because the Lord has given us power in our tongue to bless anyone. Oh, thank you Lord for your goodness. ஆண்டவரே உமக்கு நன்றி. அருமையான சகோதரி ரமலா மீது I release the supernatural mega miracle working power from your head to toe. அவர் சொன்னபடி அவங்க உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பலன், divine strength. You are receiving divine strength in the name of Jesus. Your every cell, every member, every bone marrow, every blood vessel, every organ of your body is filled with divine strength in the mighty name of Jesus, the name above all names. எல்லா நாமத்திற்கு மேலான இயேசுவின் நாமத்தினால உங்க மேல ஒரு தெய்வீக வல்லமை இறங்கி உங்களுக்கு இருந்த பலவீனம் நீங்க இப்பொழுதே ஒரு புதிய புத்துயிர் பெற்று இருக்கீங்க. உங்களுடைய ஆவியில மாத்திரமல்ல, உங்களுடைய சரீரத்துல தேவன் உங்களுக்கு இப்ப ஒரு புதிய பலனை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவர் சொல்லி இருக்கிறார், காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலனை பிராமிஸ் பண்ணி இருக்கிறாரு. 2 கால்களும் மான் கால்களை போல ஆகும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த 2 வசனமும் அந்த வார்த்தையும் வாக்கு தத்தங்கள் உங்களுடைய சரீரத்துல இப்ப நிரம்பி இருக்கிறது. தேவரே, என்னுடைய வார்த்தையில உண்மை உள்ளவராய் இருந்தேன்.
அருமையான சகோதரியை சுகமாக்குறதற்காக நன்றி நன்றி நன்றி. ஆமென் சொல்லுங்க சிஸ்டர். Amen. Amen. ஆமென். Hallelujah. பாருங்க, Thank உங்களுக்கு you. நல்ல லிட்டரலா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு ஃப்ரீனஸ் இருக்கும் பாடியில பாருங்க. ஒரு நடந்து Amen. பார்த்து வரீங்களா, ஒரு 10 ஸ்டெப் நடந்துட்டு வந்தாலும் வாங்க. யூ could see you see the difference. Very good. பாத்தீங்கன்னா இதான் ஆக்ட் ஆஃப் ஃபெய்த். வாங்க ஒரு 10-20 ஸ்டெப் நடந்துட்டு வந்து உட்கார்ந்துருங்க. Thank you Lord for your goodness. வேற யாரும் 6 people இருக்காங்களா பாஸ்டர்? Thank you Jesus. எஸ் அங்கிள் நான் வரல. Thank you Jesus. என் பேர் கேலப். கேக்குதா? My name is Caleb. Yes brother. எனக்கு வந்து ப்ரீ டயபெட்டிக் and my wife is diabetic. She is a type 2. She doesn't need injection but she needs medicine. இப்போ என் wife வந்து வேலைக்கு போயிட்டாங்க, நான் வீட்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சோ எனக்கு டயபெட்டிக் ப்ராப்ளம் இருக்கு, பிளஸ் கவுட் GOUT. அப்பனா இது யூரிக் ஆசிட் ரொம்ப சீக்ரெட் ஆகும்ல, அதனால எனக்கு கவுட் ப்ராப்ளம். இந்த ரெண்டு மேஜர் ப்ராப்ளம் இருக்கு. அதுக்காக ஜோம் பண்ணிக்கங்க பிரதர். ஐ ரியலி You அப்ரிஷியேட். have any pain now in your body? எனக்கு இதுல கழுத்துல பின்னாடி அடிக்கடி கழுத்து பிடிக்கும் பிகாஸ் ஆஃப் த வீக்னஸ். நீங்க தலையை அங்கங்க திருப்புங்க. பெயின் இப்ப இருக்கா பாருங்க, செக் பண்ணுங்க, திருப்பி பாருங்க. இல்ல இல்ல சீரியஸ்லி இல்ல, போயிருச்சு. இந்த இல்ல நேம் இல்ல ஆஃப் அவங்க ஜீசஸ் சொல்லட்டும், ரியலி. அவங்க சொல்லட்டும். ஆமா பிரதர் உண்மை. எனக்கு என் வைஃப் பக்கத்துல, ஆனா எனக்கு பெயின் இருந்தது. நான் இப்ப செக் பண்றேன், இப்ப பெயின் இல்ல. கர்த்தருக்கு முன்னாடி உண்மையா சொல்றேன், பெயின் இல்ல, போயிருச்சு. ஒரு குட் நியூஸ் சொல்றேன். காலை பிரதர் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். Where from you have joined? எங்க இருந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க? நான் அட்லாண்டால இருந்து ஜாயின் பண்ணிருக்கேன். அட்லாண்டா ஜார்ஜியா. ஓகே. பிரதர் if you want, நீங்க யாராவது இப்போ இங்க இதுல இருக்கிறவங்க உங்களுக்கு சிக்னஸ் இல்லட்டாலும் உங்க ரிலேட்டிவ்ஸ் உலகத்துல எங்க இருந்தாலும் அப்படியே ஏதாவது லிங்க் பண்ண சொல்லுங்க. கர்த்தர் அப்படியே சுகமாக்குவார். இதுமா அடுத்த பேஷண்ட்டுக்கு நான் ஜெபம் பண்ண மாட்டேன். காலை பிரதர் ஜெபம் பண்றாங்க, ரோமலா சிஸ்டர் ஜெபம் பண்றாங்க. ஏன்னா எல்லாருடைய நாவலும் இந்த பவர் கொடுத்திருக்கிறாரு. ஆமென். கரபாலா சந்தரலா. Feel any difference? Ramala sister, could you feel any difference? Yes, I feel much strengthened and much strengthened. நல்ல strengthen இருக்குது. More faith and I know I have received it. Yes, no doubt. Not only for myself. Yes, சொல்லுங்க. Not only for myself, to pray for others. Yes, very good. கர்த்தர் நல்லவர் பாருங்க. அடுத்தவள ஒரு ஆக்ட் ஆஃப் ஃபெய்த் என்ன செய்யறாருன்னா, லூக் 7ல he touched the coffin, இல்லையா? அவர் அந்த பாடையை தொட்டார் என்று இருக்கு பாருங்க. ஆமா. லூக்கா 7:14. ஆமா. பைபிள்ல ஒரு வசனம் இருந்தது உண்டுல, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது, இல்லையா? ஆமா. நம்மள சிஸ்டர் நீங்க உங்க கழுத்துல நான் கை வைக்க சொன்னது அதனாலதான். இட்ஸ் an act of faith. அதே போல உங்களை நடக்க சொன்னது ஒரு ஆக்ட் ஆஃப் ஃபெய்த் பாருங்க. ஆமென். நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். பாஸ்டர் ஒரு 5 நிமிஷம் பேசலாமா? ஓகே பாருங்க, இப்போ ஆவியானவர் ஒண்ணு ஞாபகப்படுத்துறாரு. என்னன்னு சொன்னா, மோசே கையில எப்பவுமே என்ன இருந்தது? ராடு இருந்தது சிஸ்டர், சரிங்களா? அதே போல நம்ம எல்லாருடைய கையிலயும் என்ன இருக்குது? ஒரு ராடு இருக்கு. சும்மா பிராக்டிகலா சொல்லுங்க. எல்லார் கையிலயும் மொபைல் போன் இருக்குங்க. இருக்குங்களா? ஐ பிலீவ் the mobile handset in the hands of every believer is the
same amount of power, sometimes more amount of power than the rod of Moses. Amen. Amen. சரிங்களா? சரி. நீங்க அதை எதுக்குனாலும் பயன்படுத்தலாம். Amen. எதுக்கு நீங்க பயன்படுத்தினாலும் அற்புதங்கள் தண்ணீரை போல நடைபெறுகின்றன. Amen. ஜான்சன் Amen. brother, do you Hallelujah. have any ailment? ஜான்சன் பிரதர், உங்களுக்கு ஏதாவது பெயின் ஏதாவது இருக்கா? Yes, Pastor. Two things which I wanted to Yeah, want okay. prayer help on. One வந்து a lot of skin problem. So Okay. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தம்ப்ல இருந்து கூட ஒரு மாதிரி ட்ரை ஸ்கின் மாதிரி வருது. ஸோ சேம் ஐ Okay. ஹேவ் இன் த டோ ஆல்சோ போத் Okay. லெஃப்ட் அண்ட் ரைட் அண்ட் Okay. கழுத்துல ஸ்கேல்ப் அதெல்லாம். One more thing which I want prayer is on. Right from my birth, I have this travel sickness. So Okay. carல போனாலே I vomit. So anytime I travel, I have to take this Avamine tablet. And Okay. so இதுக்கு வந்து there's no medical இதுன்னு சொல்லிட்டாங்க. It's போதும் அது எல்லாமே கான் பிரதர். ஆமென் சொல்லுங்க. Amen. Amen. நீங்க நாளைக்கு பாருங்க, அந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்காது. யூ வில் கால் பாஸ்டர் ஆனந்த் அண்ட் யூ வில் இன்ஃபார்ம் யூ. Amen. சரிங்களா? அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவோம். உங்க போனை பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? உங்க போன்ல பவர் இருக்குது பிரதர். ஏன்னா நம்ம அந்த வார்த்தையை பேசியிருக்கோம் பாருங்க உங்க போன்ல. Amen. Now it has the power. இப்போ உங்களுக்கு இச்சிங் ஏதாவது இருக்கா? Thank you Jesus. இச்சிங் வந்து ஸ்கேல்ப்ல வந்து எப்பவும் இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஐ மீன் நவ் அண்ட் தென் ஐ ஹேவ் இட். ஓகே. நீங்க என்ன பண்ணுங்க, இப்பவே உங்க போனை எடுத்து உங்க முதுகுல 3 times டச் பண்ணுங்க. Let the power of the Lord. உங்க மொபைல எடுங்க. இது மறைஞ்ச பரவாயில்ல. அப்புறம் திரும்ப இந்த பொசிஷனுக்கு. சாரி பாஸ்டர், ஃபோனா? உங்க போனை தூக்கி முதுகுல வைங்க. மொபைல்ல நீங்க யூஸ் பண்ற மொபைல்ல. எஸ். மொபைல் வச்சிருக்கீங்களா? ஓகே, வெரி குட். ஐ ரிலீஸ் பவர் அப்பான் அவர் டியர் பிரதர் ஜான்சன். இயேசுவின் நாமத்தினால சுகமளிக்கிற வல்லமை பிறருடைய பேக்ல இறங்குது. நோ மோர் வாமிட்டிங் சென்சேஷன், no more itching, no more skin problem. Every problem that is regarding the skin as well as the travel problem, you will never get back again all through your life in the mighty name of Jesus. ஆமென் சொல்லுங்க பிரதர். ஆமென். 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 இப்பவே உங்களுக்கு அதை எடுத்துருங்க. இப்பவுமே உங்களுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்தா பாருங்க, உடம்பு அசைச்சு ஏதாவது பாருங்க, உங்களுக்கு ஒரு ஃப்ரீனஸ் தெரியும். ஓகே. அவ்வளவு நல்ல தேவன் பார்த்துருங்க. இயேசு கிறிஸ்து நிறைய காரியங்களை செய்தாரு பைபிள்ல இல்லையா? பிரசங்கம் பண்ணாரு, ஓமைகள் சொன்னாரு, சுத்தி திரிந்தாரு, சாப்பிட்டாரு, இப்படி நிறைய காரியம் இருக்கு. ஆனா ஒன்னே எழுதுனா அது வந்து உலகம் கொள்ளாதுன்னு சொன்னாரு. எதை எழுதுனா உலகம் கொள்ளாது? All his works. What type of work? Miracles. Miracles. அவர் செய்த அதிசயங்களை எழுதினால் அந்த புத்தகங்கள் உலகம் கொள்ளாத அளவு இருக்குமா? அப்படின்னா பாருங்க, 3 வருஷத்துல he performed lakhs of millions of miracles. இது வந்து நம்ம வாழ்க்கையில சாதாரணமா நடக்கிற காரியமா இருந்திருக்கு. எனக்கும் 60 வயசு வரைக்கும் தெரியல பாருங்க. இப்போ ஒரு 5 years by the grace of the Lord every month hundreds of people are healed over phone and நேர்ல இப்போ போன்ல அப்படி ஹீல் ஆகுது. இது போய் உங்க எல்லாருடைய லைஃப்ல நடக்கும். சரிங்களா? இது அந்த அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் வந்து சபைகளுக்கு திரும்பி வந்தாதான் உலகம் சந்திக்கப்படும் இல்லையா? இன்னைக்கு அதுக்கு தேவனுடைய சரீரமாகிய சபை வந்து மிராக்கிள்ஸ வந்து அற்பமாயின்றாங்க. அதற்கு மிக முக்கியமான காரணம், இது வந்து ஒரு டிஃபிகல்ட் ஜாப்னு நினைக்கிறாங்க. ஐயோ அது சிலருக்கு தான் உண்டு. பட் வந்து நான் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல பேசுறேன். ஒரு 50 கிட்ட பாஸ்டர்ஸ் வந்தாங்க. சிக் பீப்புள்லாம் கொஞ்சம் கை தூக்கினா ஒரு 20-25 பேர் கை தூக்கினாங்க. ஐ டிடன்ட் டச் ஈவன் ஒன். நான் ஒருத்தருமே தொடலை. பெரியவங்க எல்லாம் கொஞ்சம் ஈகோ ப்ராப்ளம் கூச்சமா இருக்குன்னு அவங்கள யங் பாஸ்டர்ஸ் ஒரு லேடியை கூப்பிட்டேன், யங் பாஸ்டர் ஒரு பையனை கூப்பிட்டேன். லேடிஸ் மேல கை வைக்க சொன்னேன். அந்த கேர்ளை வந்து லேடிஸ் மேல கை வைக்க சொன்னேன். எவ்ரி ஒன் வாஸ் ஹீல்ட்.
அப்போ நமக்கு என்ன இருக்கிறதுன்னு நமக்கு தெரியல. அதான் ப்ராப்ளமே தவிர எதுவுமே இல்லாம இல்லை, எல்லாமே கொடுத்துட்டாரு. நம்ம என்றைக்கு இயேசு அப்பாவுடைய பிள்ளையானமோ அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அதே அளவு பவர், அத்தாரிட்டி இதை வந்து நீங்க தைரியமா பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு என்னுடைய ஒரே ஒரு அனுபவத்தை சொல்லி முடிக்கிறேன். அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், ஆனா இட்ஸ் த ட்ரூத், இட்ஸ் த ஃபேக்ட். என்னன்னா நான் வந்து ஹீல் பண்ணும்போது ஒரு சிலருக்கு ஹீல் ஆகல, சரிங்களா? சில டெஸ்ட்மெல்லாம் சொன்னா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு யாருமே என்கிட்ட சண்டைக்கு வரல. இல்லையா, ஏன் சுகமாகல அப்படின்னு சண்டைக்கு வரல. ரமலா சிஸ்டர் நல்லா என்ஜாய் பண்றாங்க. சிஸ்டர், நீங்க 5 லட்சம் ரூபாய் கொடுத்து ஆபரேஷன் பண்றீங்க, கேஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா யாருமே டாக்டர்கிட்ட சண்டைக்கு போறது இல்லை, சட்டையை பிடிக்கிறது இல்லை. 5 லட்சம் ரூபாய் கொடுன்னு யாரும் கேட்கறது இல்லை. ஏன்னா ஆமா. உங்களை உற்சாகப்படுத்த சொல்றேன். நம்ம இலவசமா தான் செய்யறோம். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இதை ஷேமா நினைக்காங்க. அப்படி நினைக்காதீங்க. ஏன் சொல்றேன்னா, ஒண்ணு நம்மகிட்ட யாரும் சண்டைக்கு வர மாட்டாங்க. 2வது எல்லாருமே பாசிட்டிவா எடுக்கிறாங்க. அநேகரை டெட் பாடியை ரைஸ் பண்ண போயிருக்கேன் இல்லையா? அந்த இன்னைக்கு கரெக்டா பாஸ்டர் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாரு. நாயினூர், அந்த விதவையருடைய மகன் இறந்து போனது. இதுவரைக்கும் யாருமே எழும்பலைங்க. ஆனா என்னுடைய லெவல் ஆஃப் ஃபெய்த் ஹஸ் கான், ஹஸ் என்ஹான்ஸ்ட் லைக் எனிதிங். நம்பர் 2, தேர் ஆர் செட் ஆஃப் பீப்புள், தே ஸ்டாண்ட் வித் அஸ். நம்மளை வெட்கப்படுத்துறது இல்லை ஆண்டவர். ஒரு லெவல் ஆஃப் ஃபெய்த்துக்கு அவங்களும் வந்துட்டு, ஆமா பைபிள்ல எழுதியிருக்கு, இவர் ட்ரை பண்றாரு, லெட் அஸ் ஆல்சோ கோஆபரேட் அப்படின்ட்டு வந்துடுறாங்க பாருங்க. அதனால இன்னைக்கு நான் பாஸ்டர், இது எத்தனாவது கிளாஸ்? ஐ நோ தட். இது வந்து இது ஸ்பெஷல் கிளாஸ். வாய்ஸ் ஓகே. ஹீலிங் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறீங்களோ? crusade. ஆமா, ஸ்பெஷல் இல்ல ஹீலிங் டீச் பண்றோம். இட்ஸ் a practical class. ஓகே. சோ கண்டிப்பா பாருங்க, நம்ம தலைமுறையில தேவன் பலத்த காரியங்களை செய்ய போறோம். அதனாலதான் பாஸ்டர் மாதிரி ஆட்களுக்கு இப்படி ஒரு ஃபெய்த்தை கொடுத்து இப்படி ஒரு இதே ஆரம்பிக்கிறாங்க. பாஸ்டர் எடுக்கிறது சரியான மிராக்கிள் எடுக்கிறாரு, டெட் ரைசிங் எடுக்கிறாரு பாருங்க. அதனால நீங்க தைரியமா இருங்க, ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென், ஆமென். ஓகே. எஸ் பாஸ்டர், கோ அஹெட். Yes. See, uncle, one Mr. Muthu, அவர் 2 வருஷம் முன்னால ஒரு ஆக்சிடென்ட், he met with an accident. ஓகே. இப்போ அவருக்கு வந்து டோட்டலா ஒரு கோமா ஸ்டேஜ்க்கு வந்துட்டாரு. இப்போ லேசா யாராவது சொன்னா அவரால கொஞ்சம் எந்த பக்கத்துல சத்தம் வருது அப்படிங்கிற பக்கமா லேசா கண்ணை மட்டும் திரும்ப முடியும், அவ்வளவுதான். திரும்புறாரு. எந்த ஊர்ல இருக்காரு? ஈரோடுல. ஓகே. அவரு ஸ்கிரீன்ல வர முடியுமா? இல்ல, இன்னைக்கு அவரால் வர முடியாது. ஒருவேளை அடுத்த புதன்கிழமை நம்ம கிளாஸ்ல அவர் வர முடியும். ஆனா அடுத்த புதன்கிழமை அவர் வரும்போது ஹீல்டா வரப்போறாரு. ஆமென். as you said, I say amen. இப்ப அவர் பக்கத்துல தெரிஞ்சவங்க கூட யாரும் இல்லையா? பக்கத்துல தெரிஞ்சவர் இல்ல, அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் நம்மளோட இதுல கனெக்ட் ஆயிருக்காரு, பேஸ்புக்ல பாத்துட்டு இருக்காங்க. ஓகே. அவர்கிட்ட நம்ம பேச முடியாது இல்ல, அவர் ஆனா நம்மள கவனிச்சிட்டு இருக்காரு. ஆமா. ஓகே. அவர் பேர் முத்துவா? ஆமா, சிக்கானவர் பேரு முத்து. இவர் பேரு, ஃப்ரெண்டு பேரு நந்தகுமார். நந்தகுமார் பிரதர், ஐ திங்க் யூ ஆர் லிசனிங் டு மீ. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, உங்க கர்ச்சீப்பை கையில எடுத்துக்கிடுங்க. எடுத்துட்டு நான் அந்த கர்ச்சீப்ல பவர் டவுன்லோட் பண்ணி தரேன். நீங்க அவர் மேல 3 நேரம் வைங்க. அவருக்கு he will become completely normal. Say all amen. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் ஒரு காரியம் கற்றுக் கொடுத்துருக்காரு பாருங்க. தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த ஒரு காரியத்தை குறித்தாவது பூமியில 2 பேர் ஒப்புப்பட்டால் பரலோக பிதாவினால் ஆகும். சரிங்களா? இப்ப இந்த மாதிரி ஒரு மீட்டிங்ல நம்ம இதை எப்படி செய்யணும்னா, தட் இஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங். 1-2 எக்ஸாம்பிள் சொன்னோம்னா இந்த ரிசீவருக்கு ஃபெய்த் லெவல் எதுவுமே
ஒண்ணுதான் தேவை, ஃபெய்த் மட்டும் தான் தேவை, வேற எதுவுமே தேவையில்லை. இயேசு கிறிஸ்து நிறைய பேர் சுகமாக்குறாரு. ஒரு இடத்துலயாவது இவன் யூதனா யூதன் அல்லாதவனா என்றோ, நல்லவனா கெட்டவனா என்றோ எதையுமே பார்க்கல. irrespective of all caste and creed, எல்லாத்தையும் ஆண்டவர் சுகமாக்குறாரு. அதனால நீங்க போற இடத்துல இவன் நல்லவனா கெட்டவனா, என்ன அட்மாஸ்பியரு, இந்த கிரானிக், இந்த வியாதி ரொம்ப கிரானிக் ஆனது அப்படிலாம் ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை. ஜஸ்ட் ரிலீஸ் த வேர்ட் ஆஃப் காட். இப்போ வந்து நந்தகுமார் இல்ல, நந்தகுமார் நீங்க கர்ச்சிப்பை எடுத்திருக்கிறீங்க. நான் இப்ப பேசும்போது அந்த கர்ச்சிப்புல பவர் வந்து இறங்கும். நீங்க உங்க அந்த முத்து மேல போய் ஒரு 3 டைம்ஸ் வைங்க, அவர் உடனே எழுந்து உட்கார்ந்து இருப்பார். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. Amen. போன ஒரு Amen. 20 days முன்னால நடந்த ஒரு இதே மாதிரி ஒரு டெஸ்ட் பண்ணி சொல்லணும்னா, நந்தகுமாருக்கு இன்னும் ஃபெய்த் வந்துடும். நாகர்கோயில்ல இருந்து எனக்கு ஒரு போன் வந்தது. அப்போ அவருடைய சொந்த சகோதரர் வந்து ஹார்ட் அட்டாக்ல அட்மிட் பண்ணாங்க, ஜெயசேகர் ஹாஸ்பிட்டல்ல நாகர்கோயில்ல. அப்போ அவர் கூப்பிட்டாரு, சரி உங்க தம்பி கிட்ட போக முடியுமான்னு. இல்ல போக முடியாது, ஆபரேஷனுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ஆபரேஷன் நடக்காது, நான் சொல்றதை நீங்க செய்வீங்களா? சொல்லுங்க பிரதர், நான் செய்யறேன்னாங்க. உங்க போன்ல நான் பவர் நான் டவுன்லோட் பண்ணி தரேன். ஏன்னா மோசையுடைய கோல்ல பவர் இருந்தது, வேற எதுல பவர் இருந்தது சொல்லுங்களா? 1-2 எக்ஸாம்பிள். பேதுருவுடைய நிழல்ல பவர் இருந்தது பாருங்க, ஹீலிங் பவர். பவுலுடைய ஓவர் கோட்ல பவர் இருந்தது. அதே மாதிரி நீங்க தைரியமா விசுவாசிக்கலாம். நம்ம எல்லாருடைய தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசி எல்லாருடைய மொபைல்லையும் பவர் இருக்கு. ஏன்னா நான் என்ன பிலீவ் பண்றேன்னா, நீங்க அதுல நிறைய பிரசங்கம் கேட்கறீங்க, வேற வசனங்களை சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ ஜஸ்ட் பிலீவ் தட் இட் இஸ் ஃபில்ட் வித் சூப்பர் நேச்சுரல் பவர். நான் சொன்னேன், நான் அந்த நீங்க நான் ப்ரேயர் பண்ணி தரேன், நீங்க தம்பி மேல 3 டைம்ஸ் வச்சு எடுத்துருங்க அப்படின்னேன். அப்போ அதே மாதிரி ப்ரேயர் பண்ண, இயேசுவின் நாமத்தினால இந்த மொபைல் போனுக்குள்ள சுகமளிக்கிற வல்லமை இறங்குது. இந்த போனை சுதாகர் மேல வைக்கும் பொழுது ஜீவன் அவருடைய சரீரத்துல பாய்ந்து அவர் உயிரடைகிறாரு. ஆபரேஷன் இஸ் கேன்சல் அப்படின்னு சொன்னேன். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, ஷேவ் எல்லாம் பண்ணியாச்சு. நான் இப்பதான் கேள்விப்பட்டேன். அவரு ஐசியூல போய் 3 டைம்ஸ் வச்சு வச்சு எடுத்திருக்காரு அந்த பாடி மேல. கர்த்தர் என்ன செய்யிருக்காரு பாருங்க. அந்த டைம்ல ஒரு இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் அங்க வந்தவரு, இப்ப இது வந்து மேஜர் சர்ஜரி, நீங்க சிஎம்சி வெள்ளூர் கொண்டு போனா நல்லதுன்னு இருக்காரு. உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா பேக் பண்ணிட்டாங்க சிஎம்சி வெள்ளூர் போறதுக்கு. அங்க போய் காசு இருந்து டாக்டர் வந்து செக் பண்றாரு, பழைய ரிப்போர்ட்டையும் பாக்குறாரு, புது ரிப்போர்ட்டையும் பாக்குறாரு. அவரே மனம் திறந்து சொல்லியிருக்காரு, இது இஸ் நத்திங் பட் மிராக்கிள். பாருங்க, பிளட் ஃப்ளோ எல்லாம் நார்மல் ஆயிட்டு, ஒண்ணுமே இல்லை, வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பிட்டாங்க. அதுக்கு காரணம் அந்த சகோதரர் நான் சொன்னபடியே அவருடைய மொபைல் போன் அவருடைய கட்சி வச்சிருக்கிறாரு. அந்த பவர் இறங்க போது அவர் கொண்டு அந்த முத்து சிக் மேன் மேல வைக்க போறாரு. 3 டைம்ஸ் டச் பண்ணி, இது நிறைய டெஸ்ட் பண்ணி சொல்ல முடியும். இதே மாதிரி கட்சி வச்சிருக்காங்க. ஒரு சிஸ்டர் அவங்க ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட்ல ஐசியூல இருந்தாங்க, வெளியே இருந்து அழுதுட்டே கூப்பிட்டாங்க. அப்ப நீங்க உள்ள போக முடியுமானே முடியாதுன்னாங்க. சரி கர்ச்சிப் எடுங்கன்னா கர்ச்சிப் இல்ல, என் முந்தானையை பிடிச்சுக்கிட்டேன்னாங்க பாஸ்டர். சரி அவருக்கு ஃபைத்த பாருங்க, கடுகளவு ஃபைத் இருந்தா போதும். அதுலயும் ஹிந்துஸ் ரொம்ப பிலீவ் பண்றாங்க, நாங்க எதை சொன்னாலும் செய்வாங்க. அப்போ அதே மாதிரி அந்த முந்தானையை பிடிச்சிட்டாங்க, நான் சொன்ன மாதிரி செஞ்சாங்க. சர்ஜரி எலும்பெல்லாம் ஒட்டிட்டு இருந்தாங்க. ஐயா நீங்க சொன்ன மாதிரி 3 டைம்ஸ் வச்சேன், எலும்பெல்லாம் ஒட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டோன்னு 2 நாள் கழிச்சு சொல்றாங்க பாருங்க. அப்போ எவ்ரிதிங் பேஸ்ட் ஆன் அவர் பிலீஃப் தான். இந்த கட்சி மேல தேவ வல்லமை, இயேசுவின் நாமத்தினால அற்புதம் செய்கிற வல்லமை, அந்த முத்துவ சுகமளிக்கிற வல்லமை நந்தகுமாருடைய கட்சிக்குள்ள இப்பொழுது இறங்குவதா இயேசுவின் நாமத்தினால நான் கட்டளை இருக்கிறேன். இப்பொழுதே filled with healing power, dead rising power. The same power that raised Jesus from the dead has gone inside this kerchief. இந்த தம்பி வந்து அந்த சகோதரர் மீது இந்த கர்ச்சிப்பை 3 டைம்ஸ் வைக்கும் பொழுது அந்த வல்லமை அவருடைய சரீரத்துக்குள்ள பாய்ந்து ஈஸியா அந்த நபர் சுகம் பெற்றுக் கொள்வதற்காக நன்றி. தேவரின் என்னுடைய வார்த்தையை கனம் பண்றதுக்காக நன்றி நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். நான் கண்டுபிடிச்சதுல ஊழியத்துல ஒரு 25 வகையான ஊழியர் இருக்கலாம்.
டிவி மினிஸ்ட்ரி, ரேடியோ மினிஸ்ட்ரி, பிரசங்க ஊழியம், சர்ச் ஊழியம்னு 1000 ஊழியம் இருக்கலாம். ஊழியத்திலே மிக மிக லகுவான ஊழியம் அற்புதம் செய்யற ஊழியம் தான். இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. இல்லை என்று சொன்னால் இன்னும் 2000 வருஷம் ஆனாலும் உலகம் சத்தியத்தை அறிய வாய்ப்பு ரொம்ப குறையா இருக்கு. கர்த்தராக நம்ம ஆசீர்வதிப்போம். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ so Thank you, much. Pastor. Thank you. Thank you so much. Okay. Now, ஒரு நிமிஷம். வேற யாரும் ஜாயின் பண்ணா என்ன கால் பண்ணுங்க, நான் லைன்ல இருக்கிறேன். ஓகே. Yes. இப்போ நம்ம இருந்து பெங்களூர்ல இருந்து இவாஞ்சலின் கனெக்ட் ஆகுறா. இவாஞ்சலினுக்காக அவங்க அம்மா கனெக்ட் ஆயிருக்காங்க. இவாஞ்சலினுக்கு அவளோட குழந்தை பேருக்காக சேஸ்காம். இப்போ அவளுக்காக அவங்க அம்மா நம்மளோட ஜாயின் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க கன்வர்ஸ் பண்ண, நீங்க பேச முடியுமா அவங்க அம்மாட்ட? நான் பேச முடியாது. இப்போ அவங்கள நம்ம உள்ள லைன்ல எடுக்க முடியல. ஆனா she can hear us. She can't hear, huh? Yeah, she's on the Facebook. She's just watching us. Yes. நான் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது அங்கிள். அவங்க பார்க்க முடியல. பேசுவாங்களா? அவங்க பேசுவாங்களா? அவங்க அம்மாவா? இருங்க ஒரு நிமிஷம். அவங்க அம்மாவை நானு என்னோட மொபைல்ல கனெக்ட் பண்ண பாக்குறேன். ஓகே. அவளே கனெக்ட் பண்ண பாக்குறேன். பாருங்க, ட்ரை பண்ணுங்க. ரமலா சிஸ்டர், நல்ல பாடி ஃப்ரீயா இருக்கா? நல்லா இருக்கு பிரதர். Thank you so much. சொல்லாதீங்க, எனக்காக சொல்லாதீங்க. கண்டிப்பா கிடையாது. Johnson brother, how are you? Pastor, so as you said, நாளைக்கு morning I'll just check the skin problems. Yes. Definitely I'll let you know. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு பாஸ்டர். சொல்லுங்க, சந்தேகம் என்ன கேளுங்க. என்னுடைய daughter, she is 5 years old. ஓகே. ஃபிங்கர்ல ஒரு சின்ன வார்ட் இருக்கு. என்ன இருக்கு? வார்ட் மாதிரி, அந்த ஒரு மரு மாதிரி. ஓகே. நாங்க வந்து as a family we are believing and we are every day night நாங்க தூங்குறதுக்கு முன்னாடி we place our hands and we command water to dry and fall. Very good. So அதுக்கு நாங்க வந்து என்ன மாதிரி ப்ரே பண்ணனும்? How do we are speaking faith, we are commanding it to dry and fall away. Okay. So how do we சொல்லி கொடுத்தேன் பிரதர். உங்களுக்கு ஃபெய்த் இருந்தா உங்க போனை வச்சு தொடுங்க. ஓகே. 3 times டச் பண்ணுங்க, அல்லது 7 times. உங்க இருதயத்துல என்ன தோணுதோ அதை செய்யுங்க. ஓகே. இது ஒரு ட்ரையலா எடுப்போமே. கமாண்ட் கொடுங்க. டிஸப்பியர் அப்படி ஏதாவது சொல்லுங்க. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், டிஸப்பியர் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் சொல்லுங்க. 3 times சொல்லுங்க. ஓகே. சரிங்களா? ஓகே. ஒருவேளை ஒரு 2 days கழிச்சு பாருங்க டிஸப்பியர் ஆகலைன்னா திரும்ப விசுவாசத்துல ஏதாவது கிரியேட் செய்யுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் யூ ஸ்டாப் பிரேயிங் ஃபார் தட். சரிங்களா? ஓகே. விரட்டுங்க, பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அப்போதான் ஓடி போவோம். பாஸ்டர் வந்துட்டாங்களா? ஆனந்த் பாஸ்டர் ட்ரை பண்ணுங்க. எஸ். பாஸ்டர், நான் ஏன் அவங்கள கூப்பிடுறேன்னா, இவங்க கொஞ்சம் வயசானவங்களா இருந்தா அவங்களுக்கு ஏதாவது பெயின் இருக்கும். அதை இப்போ உடனே நம்ம ஹீல் பண்ணிட்டோம்னா அவங்க லெவல் ஆஃப் ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆயிடும். அப்போ இவங்களுக்கு நம்ம அவங்க மக வயிற்றுல கை வச்சு பேச சொன்னா அந்த யூட்ரஸ் வந்து கன்சீவ் ஆயிடும். இப்போ வந்து ஏதாவது சொல்லுங்க. இவாஞ்சலின் லைன்ல வந்திருக்கிறா. இவாஞ்சலின் வந்து நான் பார்க்க முடியுது. எங்க இருக்காங்க இவங்க தெரியலையா? பெங்களூர்ல இருக்காங்க. ஓகே. இவாஞ்சலே
அங்கிள் பேசுறது கேக்குதா? கேட்டுச்சுன்னா கைய வைப்பு. அங்கிள் பேசுறது கேக்குதா? ஏதோ ஒரு சவுண்ட் எனக்கு வருது. கேக்குது uncle. நீங்க பேசுறது கேக்குது. ஏமா நீயே உன் வயித்துல கை வச்சுக்க. ஆண்டவர் சொன்னாரு 12 மாசத்துல நீ ஒரு ஆண் குழந்தையை பெற்றுக்கொள்ள போகிறா. அந்த குழந்தைக்கு, ஆண் குழந்தைக்கு நீ டேனியல்னு பேர் விடுறா. அவ்வளவுதான் ஜெபம். கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்துட்டாரு. ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணிக்க. இதுக்கு எங்க இருக்கு பைபிள்ல ரெஃபரன்ஸ்? நிறைய இருக்கு. ரைட்? எவாஞ்சலிஸ்ட் யூ ஆர் பிளஸ்ட். கீப் பிரைசிங் தி லார்ட். ஆண்டவரை நீ துதிச்சிட்டே இருமா. அடுத்த மாதம் டேட்டை போட்டுக்க, டைரியில எழுதிக்க. அடுத்த மாசம் இவ்வளவு நாளுக்கு உன் கையில தானியல் இருப்பான். அவன் வந்து சூப்பர் நேச்சுரல் பாயா இருப்பான். இதுக்கு போதும் பாஸ்டர், உங்க கை வலிக்க போகுது. போதும் பாஸ்டர். பாருங்க, சரி, இதைத்தான் பாருங்க. அந்த சுனேமியால் நினைக்கிறேன், அவளுக்கு வந்து குழந்தை இல்லை இல்லையா? அப்போ எலிசா என்ன சொல்றான்? அதே வார்த்தையை தான் நான் சொல்லியிருக்கேன். நான் பைபிள்ல இல்லாதது எதுவுமே சொல்றது இல்லை. அவன் என்ன சொல்றான்? உற்பத்தி காலத்தில் உன் கையில ஒரு பையன் இருப்பான்னு சொன்னானா இல்லையா? அந்த வசனத்தை எடுங்க, எடுக்கிறவங்க எடுங்க. 2 Kings 4th chapter 16th word. பாஸ்டர் ஒரு 8:20க்கு முடிக்கலாமா? மேக்ஸிமம் 8:30 வச்சுக்கணும். எனக்கு 9 o'clock இன்னொரு மீட்டிங் இருக்கு. யூ நோ தட். ஓகே, பாருங்க, அவ ஏற்கனவே வயது சென்றவா. அப்போ தேங்க்யூ ஜீசஸ். அப்போ பாருங்க, நான் வாசிக்கிறாத. அப்பொழுது அவன், அதாவது 2 Kings 4:16, அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே, அதாவது 10 மாசத்துல ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பா என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம். இல்லையா? அபத்தம் ஏடா கூடமா பேசாதீங்க, இதெல்லாம் இட்ஸ் நாட் பிராக்டிகல் அப்படிங்கிறா. இன்னைக்கு எவாஞ்சலின் அப்படி நினைச்சிருந்தா கூட ஆண்டவர் அற்புதம் செய்யறாரு. ஏன்னா அவளை இப்படிதான் நினைச்சா. சுனேமியால அவ பேரு. ஆமா, பாருங்க பிரியமானவர்களே, இஸ் வெரி சிம்பிள். 17வது வசனத்துல, அந்த ஸ்திரீ கற்பம் தரித்து எலிசா தன்னோட ஜெபித்தபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றான். அப்படியே இருக்கு. சொன்னபடி. நம்ம கீழ்ப்படுகிறது இல்ல, அவர் சொல்றாரு, நம்ம முழங்கால் போடுவோம். இது ரொம்ப சிம்பிள். பாருங்க பிசாசு எப்படி ஏமாத்துறான் பாருங்க. பேசிட்டா போதுங்க, உங்க நாக்கில் உள்ள பவர் வந்து லைஃப் கொடுக்குது. இப்படி ஐ ஹவ் கம் அக்ராஸ் சோ மெனி எக்ஸ்பீரியன்சஸ். இப்போ ரீசெண்டா உள்ள ஒரு டெஸ்ட் பண்ணி சொல்றேன். வந்தனான்னு சொல்லி ஒரு பிள்ளை, எவாஞ்சலின் கேட்டுட்டு இருப்பாளா பாஸ்டர்? ஓகே, வந்தனா, நான் அந்த நம்பர் கூட அவளுக்கு கொடுக்கலாம். அவ மேரேஜ் ஆகி 3 years குழந்தை இல்லை. ஷீ இஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர், நவ் செட்டில் இன் திருநெல்வேலி. இதே மாதிரிதான் நான் பேசுறேன். எம்மா நீ 60 நாள்ல கன்சீவ் ஆயிடுவா அப்படின்னேன். அப்போ நான் 40வது நாள்ல லேபுக்கு போய், அங்க லேப்ல இருந்து என்னை கூப்பிடுறேன், அங்கிள் ஃபர்ஸ்ட் உங்களை தான் கூப்பிடுறேன், ஐ எம் கன்சீவ் அப்படின்னா. பாருங்க, ஜெபம் பண்றதுக்கு நிறைய ஆள் இருக்கு, பிரசங்கம் பண்ண ஆள் இருக்கு. எதுக்கு ஆள் இல்லையா தெரியுமா? அப்பால இப்போ சாத்தானேன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லையா? அந்த ஒரு வசனத்தை வாசிப்போமா பாஸ்டர்? ஐசாயா 42:22 பாருங்க. there is no one to say rescue, none to say restore. எல்லாத்துக்கும் ஆள் இருக்குங்க, ஆனா விட்டு விடுன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லாம பிசாசு நல்ல தேவனுடைய ஜனங்களையும் ஃபுட்பால் ஹாக்கி விளையாடுறான். ஐசாயா 42:22 ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரூத் பாருங்க. இந்த ஜனமோ தேவன் தம்முடைய நல்ல ஜனங்களை சொல்றாரு. என்னுடைய நல்ல ஜனமோ கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள். கொஞ்சம் கவனிங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, என் ஜனங்கள் நல்லவங்க தான், ஆனா அவங்க எல்லாரையும் பிசாசு கொள்ளையடிச்சுட்டான், சூறையாடிட்டான். எத்தனை பேரு? அவர்கள் அனைவரும், பாத்தீங்க, அவர்கள் அனைவரும்
கெபிகளிலே அகப்பட்டு ஆஹ் காவல் அறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கார்கள். ஆஹ் தப்புவிப்பார் இல்லாமல் கொள்ளையாகி விட்டு விடுவிப்பார் இல்லாமல் சூறையாவார்கள். ஜெபம் பண்றதுக்கு ஆள் இல்லாமல் சூறையாவார்களா, விட்டுவிடு நீ சொல்ல ஆள் இல்லாமல் சூறையாவார்களா? விட்டு சொல்ற காலத்துல இன்னைக்கு இவாஞ்சலனுக்கு விட்டுவிடுனே 2 வருஷத்துக்கு முன்னால யாராவது சொல்லியிருந்தா அப்பவே கன்சீவ் ஆயிருப்பா. See what a loving God we have. He has made it everything simple. The church has made it everything difficult. நான் யாரையும் குறை சொல்லல. சோ பாருங்க பிரியமானவர்களே, அந்த வசனம் ரொம்ப முக்கியம். எனக்கு ரொம்ப பிடிச்சமான வசனத்துல அது ஒண்ணு. There is none to say restore. ஆகையினால பிசாசு நல்ல தேவனுடைய ஜனங்களையும் ஃபுட்பால் ஹாக்கி விளையாடுறான். இன்னையில இருந்து தைரியமா சொல்லுங்க. அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு டிப்ஸும் கொடுத்துட்டேன். போகாட்டாலும் உங்களை யாரும் கழுத்தை பிடிச்சி அட்டையை பிடிச்சி கேட்க போறது இல்லை. தைரியமா நீங்க பேசுங்க. உங்க நாக்குல உள்ள அதிகாரமும் வல்லமையும் பாய்ந்து சென்று நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்கிறது. அதுல இன்னொரு வசனம் வாசிங்க, 19 வாசிங்க. 42:19. என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? அப்படின்னா என்ன அர்த்தம் பாஸ்டர்? அப்படின்னா என்ன அர்த்தம்? தாசன்னா யாருன்னா என் நல்ல பிள்ளைகள். என் பிள்ளைகள் ரொம்ப தாசன் நல்லவங்க, ஆனா அவங்களுக்கு என்ன தெரியல, அப்படி வாசிங்க. என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? நான் அனுப்பின தூதனை அல்லாமல் செவிடன் யார்? உத்தமனை அல்லாமல் செவிடன் யார்? சாரி, உத்தமனை அல்லாமல் குருடன் யார்? கர்த்தரோட ஊழியக்காரனை அல்லாமல் அந்தகன் யார்? அந்தகன்னா என்ன அர்த்தம்? இங்கிலீஷ்ல பிளைண்ட் தான் இருக்கு. Blind. ஆமா, பிளைண்ட் தான். There is no one other than my servant is blind. எல்லாருக்கும் கண்ணு தெரியுதுப்பா. எப்படி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எல்லாருக்கும் கண்ணு தெரியுது, என் ஊழியக்காரர் தான் கண்ணு தெரியலங்கிற. அதை சொல்லிட்டு தான் இதை சொல்றாரு. போனி சொன்னா போயிரும். ஆனா இதுல முக்கியமான பாருங்க, இந்த 42 லாஸ்ட்ல பாருங்க, விட்டு விடு என்பார் இல்லாமல் சூறையாவார்கள் அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, டீச்சரும் அப்படித்தான் இருக்குங்கிறாரு. ஒருத்தன் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டான், அவன் ஜெபம் பண்ணிட்டே கிடப்பான், உபவாசம் பண்ணிட்டே கிடப்பான், என் வார்த்தையை கீழ்ப்படிய மாட்டான், அதனால என் ஜனங்கள் சூறையாவார்கள். ஸோ இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் தேவனுடைய ஆவியானவர் சொல்ற செய்தி என்னன்னா, first you believe that your tongue is filled with supernatural power, not only for healing, to do every miracle. தேவனுடைய பிள்ளைகள் நாவுல பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த நாவு கூட்டு எடுக்க முடியும்னா பாருங்க. அதாவது நாவுன்னு ஒரு புத்தகம் இருக்கு, சார்ல்ஸ் கேப்ஸ்னு ஒருத்தர் எழுதினவர். இந்த 75 ரூபா தான், டங்கு இங்கிலீஷ்ல. அதெல்லாம் நீங்க படிங்க. உங்க நாக்குல என்ன பவர் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்பொழுது நீங்கள் இருக்கிறது போல இருக்க மாட்டீர்கள், நீங்களும் வாழுவீர்கள், உலகத்தையும் வாழ வைப்பீர்கள். ஆண்டவர் அதைத்தான் சொன்னாரு, நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக மாறுங்கள் என்று சொல்லவில்லை, நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். நீங்கள் உலகத்திற்கு இருக்கிறீர்கள். யூ ஆர் ஆல்ரெடி, யூ ஆர் தி லைட் டு தி வேர்ல்ட். அவர் நம்மளதான் நம்பி இருக்கிறார் பாருங்க. அதனால இன்னைக்கு துணிஞ்சு எழும்புங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை ஒவ்வொருவர் மூலமாக செய்வார். தேங்க்யூ பாஸ்டர் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. சொல்லுங்க, கண்டினியூ பண்ணுங்க. எஸ். So thank you friends, thank you for joining online. நீங்க அநேகர் ஒரு சில ஜூம்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க, எஸ்பெஷலி ஹீலிங் ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஜூம்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க. அதே போல மற்றவர்கள் ஃபேஸ்புக்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க. நான் சொல்றேன், இந்த ஃபேஸ்புக்ல இப்ப லைவ்ல ஜாயின் பண்ணது மட்டும் இல்ல, ஒருவேளை ஒரு சிலர் இதை நீங்க திரும்ப ரெக்கார்டட் லைவா பார்க்க போறீங்க. நிறைய தெரியும், அநேகர் இதை பார்க்க போறீங்க. The power will not diminish. The power will not diminish. நான் சொல்றேன், நீங்க இந்த ரெக்கார்டட் வீடியோவை ஒருவேளை இந்த வாரம் நீங்க பார்க்கல, அடுத்த வாரம் பாக்குறீங்க, அல்லது 2 மாசம் கழிச்சு பாக்குறீங்க. The God has not changed. இன்னைக்கு இந்த அற்புதமான வார்த்தைகள் அப்படியே வல்லமை உள்ளவர்களாய் உங்களோட இருக்கு. இந்த லைவ் விட்டுட்டேன்னா பரவாயில்ல, நீங்க லைவ்ல ஒருவேளை பார்க்கலன்னா பரவாயில்ல, இந்த ரெக்கார்டட் மெசேஜ்ல என்ன
It is not just the voice is recorded, the power is recorded. Not Amen. just the voice is recorded, the power is recorded. அதனால நீங்க அற்புதமான சொன்னபடியே காரியம். நீங்க சொன்னபடியே ஆயிற்று. ஆமென். வெரி குட். Amen. Amen. Hallelujah. வெரி குட். அதனால நீங்க இந்த லைவ் ஆன்லைன் ஹீலிங் க்ரூசேட் இந்த வாரம் மட்டும்தான் வெள்ளிக்கிழமை இருக்கும். ஆனா மற்ற எல்லா நாட்களும் புதன்கிழமை இருக்கணும். போன வாரம் புதன்கிழமை ஒரு சில விஷயங்கள்னால நடத்த முடியல. இனி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மாலை இந்திய நேரத்துக்கு 7 மணிக்கு இருக்கும். பிளீஸ் உங்களோட அன்பான ஒவ்வொருத்தரையும் ஜாயின் பண்ண சொல்லுங்க. இந்த பேஸ்புக்கோட லிங்க் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன், திரும்ப நான் போஸ்ட் பண்றேன். இந்த பேஸ்புக்கோட லைவ் லிங்க் மட்டும் சேஞ்ச் ஆகாது. நீங்க எத்தனை நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா கூட அது அதே லிங்க்ல இருக்கும். We do not want to confuse you. அதனால அதே லிங்க்ல நீங்க வரலாம். இது ஒரு அற்புதமான காரியமா இருக்கும். தேவன் உங்களை வல்லமையா உபயோகப்படுத்துவார். இந்த அற்புதமான ஹீலிங்க ஒவ்வொருத்தரும் அனுபவிக்க நாங்க விரும்புறோம். நீங்க நிச்சயமாய் எங்களோடு கூட இணைந்திருங்கள். நீங்க எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நன்றி செலுத்துறோம். உங்களுடைய கர்த்தருடைய கரம் எங்கள் மேல உங்கள் ஒவ்வொரு மேல இருக்குது அப்படிங்கிறது மாத்திரம் நிதர்சனமா நம்புவோம். இப்போ கேலப் ஆக்சுவலா கேமரா முன்னால வர முடியல. இல்லைன்னா ஐ திங்க் இன்னொரு பெருசா இருந்திருக்கும். பிகாஸ் இஸ் இந்த ஆஃபீஸ், அவரோட ஆஃபீஸ்ல இருக்கிறதுனால கேமரா முன்னால வர முடியல. ஃபைன். ஆனாலும் நான் சொல்றேன், இந்த வேலையில பெரிய பெரிய அதிசயங்களை காண போகிறோம். இது இன்றைக்கு ஒரு தொடக்கம். இது தொடக்கம். ரெண்டு முக்கியமான காரியங்களை பார்த்தோம். ஒன்று நம்ம கேலப்காக ஜெபம் பண்ணோம், ஜான்சனுக்காக ஜெபம் பண்ணோம். இன்னொன்னு அந்த படுக்கையில கோமால இருக்கிற பிரதர் முத்துக்காக நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். we already spoke to நந்தகுமார் சொல்லியிருக்கிறோம். அந்த உங்களோட டவல் ஹேங்கி எடுத்து கொண்டு போய் வைங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்த புதன்கிழமை நிச்சயமாய் நாம் இந்த முத்துவை இங்க ஆன்லைன்ல பார்க்க போறோம். முத்துவை நம்ம ஆன்லைன்ல பார்க்க போறோம். ஒரு அற்புதமான பார்க்க போறோம். இவாஞ்சலனுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறோம். இவாஞ்சலனோட காரியங்களை பார்க்க போறோம். சரி, இந்த குழந்தைகளை பெற்றுக்கொள்றது அப்படிங்கிறது என்னோட வாழ்க்கையில நிறைய ஜஸ்ட் ஒரு பிளாஷ்ல சொல்லிட்டு போயிடுறேன். நிறைய நேரங்கள்ல இந்த மாதிரி பார்த்துருக்கிறேன். ஒரு முறை ஒரு கப்பல் சென்னையில தான் 6 வருஷம் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை பேசி சொன்னேன், இது அடுத்த வருஷம் இல்ல, அடுத்த மாசம் இல்ல, சாரி அடுத்த வருஷம் இல்ல, இனி ஏதோ கொஞ்சம் நாள் கழிச்சு இல்ல, நீங்க போய் செக் பண்ணுவீங்க, டாக்டர் will say this is 0 date. இந்த நாள்ல நீங்க கன்சீவ் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிச்சு, இல்ல டாக்டர், இல்ல பாஸ்டர், நீங்க அந்த அந்த மெடிக்கல் டைம்ல இருக்க அந்த டைம் கடந்துருச்சு, ஒருவேளை அடுத்த மாசம் வேணா நான் கன்சீவ் ஆவேன். வாய கழுவு, அப்படிலாம் கிடையாது. தேவனால் கூட காரியம் ஒன்றும் இல்லை. அதனால இன்றைக்கு நீங்க கன்சீவ் ஆவீங்கன்னு சொல்லி அன்னைக்கு அந்த கரெக்டா அந்த நாள்ல அந்த அதுக்கு பிறகு அவங்க டாக்டர்கிட்ட போனாங்க. டாக்டர் சொன்னாங்க, இந்த நாள்ல உங்க குழந்தை இவ்வளவு நாள் குழந்தை அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொன்னாங்க, இவ்வளவு நாள் அப்படின்னு கணக்கு போச்சா, அதை ரிவர்ஸ்ல கால்குலேட் பண்ணா என்னைக்கு ஜெபம் பண்ணமோ from that day the baby has started. From that day. இன்றைக்கு ஒருவேளை நீங்க ஆன்லைன்ல எத்தனை பேர் இருக்கீங்களா பரவாயில்ல, இது திரும்பி நீங்க கேட்க போறாலும் பரவாயில்ல, இந்த தேவன் உண்மை உள்ளவர். இந்த தேவன் உண்மை உள்ளவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் பெரிய காரியங்கள் செய்வார். மறுபடியும் அடுத்த புதன்கிழமை மாலை 7 மணிக்கு இதே பக்கத்துல நாம் பார்க்கலாம். Friends, we thank you for joining us. This being the first week, we have it on Friday due to some technical difficulties last Wednesday. Otherwise, you can see us, you can watch, you can join us on live every Wednesday, Indian time 7 p.m. Every Wednesday, Indian time 7 p.m. Please, you can ask your dear and near ones to join us for this wonderful encounter with the healer, encounter with the author of life, encounter with the source of life. You are getting a new plan,
God has a new plan for you in store. Let's enjoy. Now, in closing, let's pray. Let's pray. You, even if you could not connect any of your dear ones, you could not connect any of your dear ones. You still now, you can send the link. They can see, watch the recorded live. That will be of great use for them. Now, before closing, okay. So now let's close. Let's thank God for all what He has done. It is not just that requesting God or pleading God, Lord, Lord, would you just make a healing, Lord? No, it's not like that. God has given us the authority. This is the time of practicing the authority what God has given. Okay, let's thank God for this wonderful authority what God has given. Okay, shall I ask? Before closing, now shall I ask? Shall I ask Auntie Ramala to pray in closing? Yes, brother. Yes. Thank you, Lord. Thank you for this new venture we have started, oh Master God. And we all have participated. Thank you for appointing this day to start the healing crusade so that many people who come on this line and seek for prayer to heal their sickness, not only physically, mentally, spiritually, in every angle, O Lord, that you will bless them and let your name be glorified in this new start that we have started today, O Lord. Bless, Lord Jesus, and give us all the strength and all the power and authority that we may speak your word and release what you want to do for your people, O Master God. It is not us, Lord, but it is you, O Master God, that your name will be glorified. In Jesus' name I pray. Amen. Amen. Amen.